இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த பரப்புரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அத்தீஷி உள்ளிட்ட பலரும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலமாக அந்த வாக்காளர் பட்டியலில் எப்படிப்பட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் புகார் தந்தார்கள். ஆனாலும் அதெல்லாம் பற்றி ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் இது உள்ளபடியே மக்களினுடைய தீர்ப்பா? மக்களுடைய தீர்ப்பு என்பது அறுதியிட்டு கூற முடியாத நிலையில் தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அமைகின்றன. வரலாறு காணாத வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு, அதே போல வரலாறு காணாத அளவிற்கு வாக்காளர் பட்டியல் இருந்து பெயர் நீக்கம், எல்லாம் வரலாறு காணக்கூடாது. தங்கம் விலையா வரலாறு காணாத வகையில், பங்கு சந்தையினுடைய வளர்ச்சியா வரலாறு காணாத வகை, பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சியா பொதுமக்களுக்கு பெரிய அளவிற்கு நட்டமா வரலாறு காணாத வீழ்ச்சி. இப்படி வரலாறு காணாததுதான் மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே. வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காலை மற்றும் ஒரு அபார ஜனநாயக சாதனையை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வந்த முடிவுகளின்படி 70 இடங்களுக்கான முடிவுகளில் வெற்றி பெற்றும் முன்னிலையும் என்கின்ற அடிப்படையில் 48 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி கடந்த முறை 62 தொகுதிகளை வென்று ஆட்சியை அமைத்த, இரண்டாவது முறையாக ஆட்சியை அமைத்த ஆம் ஆத்மி கட்சி வெறும் 22 இடங்களில் மட்டுமே வென்று எதிர்கட்சியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும் ஜெயிக்கவில்லை. இப்படிப்பட்ட முடிவுதான் வரும் என்பதெல்லாம் நாம் 2 நாளைக்கு முன்னாலேயே 5ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து அதன் பிறகு எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலிருந்து நாம் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் அதை ஒட்ட மாதிரி தான் முடிவு வரும் அப்படின்றத நம்ம 2014 நம்ம பார்த்துட்டு வரோம். எனவே அதான் நடந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்க 50 இடம் வரைக்கும் பாஜக ஜெயிக்கும், 20 இடம் வரைக்கும் தான் ஆம் ஆத்மி ஜெயிக்கும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்குது, அந்த முடிவுகள்லாம் வந்திருக்குது. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்ன அப்படின்னோம்னா, 22 பேர் ஆம் ஆத்மியில் ஜெயிச்சாங்களாம் கூட முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் சிசோடியா, அப்புறம் அவருடைய கட்சியை சார்ந்த இன்னும் பல அமைச்சர்கள் எல்லோரும் தோற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறவர் யார் என்றால், முஸ்லிம்களை தங்களது பகைவர்களாக கருத வேண்டும் என்று சொன்ன ஒரு பாஜக நிர்வாகி தான் டெல்லியினுடைய முதலமைச்சராக ஆகப் போகின்றார். எனவே தலைநகரிலையும் அவர்களுடைய மதவாத பேய் ஆட்டம் போட போகிறது. இதுதான் இந்த தேர்தலை பொறுத்தவரை. தேர்தலுக்கு அந்த பரப்புரை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படிப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அத்தீஷி உள்ளிட்ட பலரும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலமாக அந்த வாக்காளர் பட்டியலில் எப்படிப்பட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் புகார் தந்தார்கள். ஆனாலும் அதெல்லாம் பற்றி ஒரு பதிலும் சொல்லவில்லை. தேர்தல் ஆணையத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு எதற்கும் பதில் சொல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர் போய்விட்டார். அவ்வளவுதான். தேர்தல் முடிந்து விட்டது. தேர்தல் இன்றைக்கு வாக்குகளை என்கிறார்கள். நேற்று கூட பேசிய மராட்டிய தேர்தல் முடிவுகளை பற்றி பேசிய எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி, அதே போல நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர் சுப்ரியா சுலே, பிறகு சிவசேனா கட்சியை சேர்ந்த சஞ்சய் ரவுத் ஆகியோர் சேர்க்கப்பட்ட 39 லட்சம் வாக்காளர்கள் யார், அவர்களை பற்றிய விவரம் என்ன என்பதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கேட்கும்போது அவர்கள் ஒரு முக்கிய செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேல் எந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தாலும் இந்த 39 லட்சம் வாக்காளர்கள் தான் சுற்றி சுற்றி வருவார்கள். எனவே அவர்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும், அதற்கு தேர்தல் ஆணையம் உதவிட வேண்டும் இருக்கிறார். ஏன்னா அப்படி சேர்க்கப்பட்டவங்கெல்லாம் மராட்டியத்துக்கு வெளியில் இருந்துட்டு அவர்களுடைய ஆதார் கார்டை வச்சு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்தும் கூட மராட்டிய தேர்தலில்
பாஜக கட்சியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது அவங்க வாங்கிட்ட மொத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 0.58% தான். 1% குறைவாக தான் அதிகமாக இருக்கு. ஆனால் போட்டியிட்ட 149 இடங்களில் அவர்கள் 133 இடங்களில் ஜெயித்தார். அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு இன்னொரு 12 இடங்கள் மட்டுமே தேவை என்கின்ற அளவில் அவர்கள் ஜெயித்தார்கள். மிகப்பெரிய வெற்றி அது. பெறுவார்கள் அல்லவா? அதெல்லாம் கணக்கு போட்டு தான் நம்ம செய்கிறாங்க. அதே போல இன்னைக்கு எங்கேயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான இந்த நாட்டினுடைய ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல் நடவடிக்கை, எலக்டோரல் ப்ராசஸ் எப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வளைக்கப்பட்டு முடிவுகள் பெறப்படுகின்றன என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் உள்ளபடியே நாம் எல்லாம் ஒவ்வொரு இந்திய பிரஜையராக வெட்கி தலைகுனிய வேண்டும். இது ராகுல் காந்தி சொல்றாரு, பாஜக ஜெயிக்குது அப்படின்றது இல்லை. யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இது உள்ளபடியே மக்களினுடைய தீர்ப்பா? மக்களுடைய தீர்ப்பு தான் என்பது அறுதியிட்டு கூற முடியாத நிலையில்தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அமைகின்றன. அதான் ரொம்ப முக்கியம். வரலாறு காணாத வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு, அதே போல வரலாறு காணாத அளவிற்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம், எல்லாம் வரலாறு காணக்கூடாது. தங்கம் விலையா? வரலாறு காணாத வகையில். பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சியா? வரலாறு காணாத வகையில். பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சியா? பொதுமக்களுக்கு பெரிய அளவிற்கு நட்டமா? வரலாறு காணாத வீழ்ச்சி. இப்படி வரலாறு காணாதது தான் மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே. கும்பகோணத்தில் குடித்தவர்கள் வரலாறு காணாதவர்கள், எவ்வளவு பேர் காணாதவர்கள்? வரலாறு காணாதவர்கள். இப்படி காணாமல் போனவர்களை பற்றி கேட்டாலும் வரலாறு தான். எல்லாமே வரலாறு படைக்கக்கூடிய ஒரு அரசு தான் மோடி அரசு. அவருடைய இதில் வேற டபுள் என்ஜின். ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் மாநில அரசுகள். டபுள் என்ஜின். ஒரு என்ஜினுக்கு இங்கே தாங்க முடியல, 2 என்ஜின்கள் சேர்ந்து அந்த ஜனங்க என்ன ஆவாங்க பார்த்துங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு டெல்லியினுடைய தேர்தல் நடந்து முடித்திருக்கிறது. இதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால் 22 பேரோடு இன்றைக்கு ஆம் ஆத்மி உள்ளே போறாங்க. இன்னும் சிறிது நாட்களில் எவ்வளோ பேரை வாங்கி ஆம் ஆத்மி கட்சி எல்லாத்தையும் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த நாடகத்தையும் டெல்லியை பொறுத்தவரை அப்பொழுது அங்கே சென்று இந்த ஒரு பக்கம் தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்பு எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்களே ஒவ்வொரு கட்சியும், நீங்கள் யார் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னும் போது எல்லாரும் வாக்குறுதியை தருவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. அதாவது மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்கின்ற தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்பு. ஆனால் எங்களுக்கு செஞ்சதெல்லாம் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னொரு குறை. இதெல்லாம் நேரடியாக முகத்துக்கு முகம். ஆக எந்த அளவிற்கு ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் அதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி தொடர்வதற்காகத்தான் இவிஎம்னு சொன்னோம். இப்போ இவிஎம்மோட பெருசாக தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்கின்ற மோசடிகள் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. அதாவது பிஜேபியினுடைய ஒர்க்கிங்கில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, பார்ப்போம். தொடர போகிறது. ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அது காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், சமாஜ்வாடி கட்சி ஆகட்டும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆகட்டும், ஐக்கிய ஜனதா தளம் ஆகட்டும், திமுக, அதிமுக, எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், இந்த நாட்டு மக்களினுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முதலில் இந்த தேர்தல் நடைமுறையில் எலக்டோரல் ப்ராசஸ்ல ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். ஒவ்வொருவரும் போடக்கூடிய வாக்குகள் யார் எந்த வேட்பாளருக்கு போடப்படுகிறதோ அந்த வேட்பாளர் கணக்கில் தான் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் வாக்காளருக்கு தேவை. அதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் மக்களோடு மக்களாக சேர்ந்து கிளர்ந்து எழுந்து இந்த இவிஎம்மில் இருந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாற்றினாலே தவிர நமது நாட்டில் ஜனநாயகபூர்வமான அரசு அமையாது. இப்படிப்பட்ட அரசுகள் தான் அமையும். அவைகள் நம்முடைய வளங்களையும் வாய்ப்புகளையும்
சூறையாடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நமது மக்களினுடைய மெய்யான வளர்ச்சிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தேர்தல் நடவடிக்கையில்தான், நாம் செய்யக்கூடிய மாற்றங்களில்தான் எல்லா பதிலும் இருக்கிறது. எனவே அதை மறந்துவிடக்கூடாது. இங்கேயும் தேர்தல் நடைபெற்றது, ஒரு இடைத்தேர்தல். ஈரோடு கிழக்கு ஆளும் திமுகவும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிட்டன. முடிவுகள் வந்துவிட்டது. 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஜெயித்து விட்டார். இது எப்பொழுது நடப்பது, அவர் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட ஒரு விடயம், அதிமுக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்து விட்ட நிலையிலும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு 25,000 வாக்குகளை கூட வாங்க முடியவில்லை என்பதுதான் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் அந்த கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வாளாக இருந்து கொண்டு மக்களிடையே வன்முறையை உருவாக்கக்கூடிய வகையில் அதனுடைய தலைவர் சீமான் பொய்யை கக்கி கொண்டிருக்கிறார். பொய்யான விவரங்களை சொல்லி இதுதான் வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கட்சியை ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறார்கள். அதற்காக நாம் மகிழவும் வேண்டும். நமது நாட்டினுடைய ஜனநாயகம் எப்பொழுது செயற்படுத்தப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களின் தீர்ப்பு துல்லியமாக வெளிவருகிறதோ அன்றுதான் நாம் உண்மையான ஜனநாயக நாடாக மாறுவோம். அதுவரை நமது நாட்டினுடைய ஜனநாயகம் நமது வீழ்ச்சிக்கான ஒரு கருவியாகத்தான் கையாளப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.